கௌதம் மேனன் துருவ நட்சத்திரம் படம் குறித்து கௌதம் மேனன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். துருவ நட்சத்திரம் படத்தின் வெளியீடு குறித்து என்னையும் என் சினிமா வாழ்க்கையையும் அழிக்க சிலர் முயலுகின்றனர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிப்பில் துருவ நட்சத்திரம் என்ற திரைப்படம் உருவாகி நிதி பிரச்சனையின் காரணமாக கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னமும் திரையரங்கில் வெளியாகாமல் இருக்குது. துருவ நட்சத்திர படத்தின் வெளியீடு தொடர்பாக தொடரப்பட்ட நிதி தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏப்ரல் 30 அன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி துருவ நட்சத்திர படத்தை ஜூன் 15ஆம் தேதிக்குள் வெளியிட அனுமதி அளித்திருக்கிறார். இந்த நிலையில இது குறித்து கௌதம் மேனன் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல என்ன கூறியிருக்கிறார் என்றால், சிலரின் சினிமா வாழ்க்கையை அழிக்கவும் என் படம் வெளியாவதை தடுக்கவும் முயற்சித்தார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த படத்தில் வேலை செய்திருக்கிறார்கள். இன்னொரு மனிதர், என்னுடைய சீனியர் வழக்கறிஞர் அப்துல் ஹமீது எனக்காக முன்னின்று போராடினார். இதற்கடுத்து முக்கியமான மனிதர் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இருண்ட சுரங்கப்பாதையின் வெளிச்சமாக எனக்கு பாதை அமைத்து கொடுத்துள்ளார். துருவ நட்சத்திர படம் வெளியாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளார். நிதி பிரச்சனையால் வெளியாகாமல் இருக்கும் எந்த ஒரு படத்திற்கும் இந்த தீர்ப்பு ஒரு மைல்கல்லாக இருக்கும். இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படி என்று சொல்லி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கௌதம் மேனன் பதிவு செய்திருக்கிறார். நீண்ட காலமாக வெளியாகாமல் இருந்த திரைப்படத்திற்கு இப்போது ஒரு விடிவு காலம் கிடைத்திருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.